All glory be to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் நெஞ்சார்ந்த அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58 அதிகாரம் 11வது வசனத்தை சபையார் அனைவரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 58:11வது வசனம். இந்த வசனத்தை நீங்கள் நிதானமாக வாசித்து பார்த்தால் இந்த ஒரே வசனத்தில் 5 வகையான ஆசீர்வாதங்கள் அங்கே காணப்படுகிறது. ஆனால் இன்றைய தினம் 5 ஆசீர்வாதங்களை குறித்து பேசப்போவது கிடையாது. ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை சற்று நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனத்தின் முதல் பகுதி. கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார். எல்லாரும் வாயை விரிவாக திறந்து சொல்லுங்க. கர்த்தர் என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை நடத்துவார். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் நடத்துகிற தேவன். பிரியமானவர்களே, என்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைய தினத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை போல இருக்காது. காரணம், பழைய வாழ்க்கை என்பது மனுஷிகத்தால் நடத்தப்பட்டோம், மனிதர்களால் நடத்தப்பட்டோம், சுயத்தினால் நடத்தப்பட்டோம், பிசாசினால் நடத்தப்பட்டோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொண்ட பிறகு அல்லது நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நம் முழு வாழ்க்கையும் நம் தேவாதி தேவனே பொறுப்பேற்றுக் கொள்கிறார். நீ என் பிள்ளை, நீ என் ஜனம். இனிமேற்கொண்டு உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். தெரிந்து கொண்ட மனிதனை, ரட்சிக்கப்பட்ட மனிதனை அவரே வழி நடத்த விரும்புகிறார். பழைய வாழ்க்கை போல மனிதர்களால், சுயத்தால் நாம் நடப்பதற்கு தேவன் விரும்புவது கிடையாது. தேவன் அதற்கு அனுமதிப்பதும் கிடையாது. எனவே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆண்டவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என் இரட்சகரால், என் ஆண்டவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. நான் சுயமாக நடக்க மாட்டேன். யார் நம்மை நடத்துகிறார்? வேத வசனம் சொல்லுது, கர்த்தர். யார் அந்த கர்த்தர்? அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், கடல் அலைகளை, மச்சங்களை சிருஷ்டித்தவர், படைத்தவர். அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன், மகா தேவன் நம் வாழ்க்கையை அவர் பொறுப்பேற்றுக் கொண்டு நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? வேதம் சொல்லுகிறது, நித்தமும் என்ற, நித்தமும் என்றால் அனுதினமும், நித்தமும் என்றால் இரவும் பகலும் நம்மை நடத்த அவர் மிகவும் கரிசனை உள்ளவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சிறிய காரியமானாலும் சரி, நம் வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய காரியமானாலும் சரி, அவர் தவறாமல் அதை நடத்த அவர் வாஞ்சிக்கிறார். மிகவும் அன்புள்ள தேவன். தெரிந்து கொண்ட மனிதனை எந்த சூழ்நிலையிலும் அவர் விட்டு விலகாமல் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். பிரியமானவர்களே, அவர் நம்மை வழிநடத்த ஆரம்பித்து விட்டால் தொடர்ச்சியாக வழி நடத்துவார். அவர் நம்மை வழி நடத்த ஆரம்பித்து விட்டால்
நம்முடைய இலக்கை நாம் அடைகிற வரைக்கும் அவரே நம்மை தொடர்ச்சியாக வழி நடத்துவார். எதுவரைக்கும் நடத்துவார்? வேதம் அழகாக பதில் சொல்லுகிறது. சங்கீதம் 48:14 வசனம் வாசித்து பாருங்கள். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். மரண பரியந்தம். நம்முடைய சொந்த பலத்தினாலே இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு செயலிலும் முன்னேறவே முடியாது பிரியமானவர்களே. சொந்த பலத்தில நம்மால் வாழவே முடியாது. வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 73:24 உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி எதுவரைக்கும்? என்னை முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். கவனித்தீர்களா? மரண பரியந்த நடத்துகிறார். இன்னும் தொடர்ச்சியாக மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் 2 வீடு உண்டு. 2 வகையான வீடு. ஒன்று, முதல் வீடு, இந்த உலகத்திலே பிறந்தோம், இந்த உலகத்திலே வாழ்கிறோம், இந்த பூமியிலே நமக்கு ஒரு வீடு இருக்கிறது. ஆனால் இந்த பூமிக்குரிய வீடு 1 பேதுரு 1:24 வசனத்தின்படி இது புல்லை போன்றது, பூவை போன்றது. இது அறுப்புண்டு போகும், காய்ந்து போகும், இல்லாமல் போகும். வேறு வார்த்தையிலே சொன்னால் இவ்வுலக வாழ்க்கை என்பது அநித்தியமானது. இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கை என்பது தற்காலிகமானது, நிரந்தரமானது அல்ல. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் அனைவரும் போக போகிறோம். அதே நேரத்தில் நாம் மரித்த பிறகு இந்த உலகத்தை விட்டு போகும்போது எங்க போக போகிறோம்? இன்னொரு வீடு நமக்கு இருக்கிறது. அந்த வீட்டின் பெயர் என்ன? 2 கொரிந்தியர் 5:1 வசனம். கையினால் கட்டப்படாத, தேவனால் நமக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறத பரலோகத்தில் ஒரு நித்திய வீடு இருக்கிறது. பரலோகத்தில் ஒரு நித்திய வீடு இருக்கிறது. அது நமக்கு பெர்மனன்ட் பிளேஸ், பீஸ்ஃபுல் பிளேஸ், பிரைசிங் பிளேஸ். நாம் இந்த பூமியிலே இருந்து ப்ரமோஷனுக்காக நாம் கடந்து போகிறோம். அது வரைக்கும் நம்ம நடத்துகிறார். இந்த பூமியில் இருந்து மகிமை வரைக்கும் நம்மை நடத்துகிறார். எந்த விதத்திலே நடத்துகிறார்? சங்கீதம் 119:24 வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவ வார்த்தைகளிலிருந்து ஆலோசனையின்படி அனுதினமும் வேதத்தில் இருந்து, திருமறையில் இருந்து வேத வசனத்தை வாசிக்கும் போது அவர் ஒவ்வொரு வசனத்திலும் வியாக்கரணம் நமக்கு செய்து வேதத்தில் ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? ஆலோசனை கூறி ஆலோசனை கூறி ஆலோசனை கூறி மகிமை வரைக்க நடத்துகிறார். நம்முடைய இலக்கை நாம் அடையும் வரைக்கும் தொடர்ச்சியாக நம்மளை கைவிட்டு விடாமல் நம்மோடு கூட இருந்து அவர் நடத்துகிறார். எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் என்னை மகிமை வரைக்கும் என்னை நித்தமும் நடத்துவீர். நம்முடைய தேவன் உங்களையும் என்னையும் எப்படி வழி நடத்துகிறார்? திருமறையில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது. சிலவற்றை நாம் தியானிப்போம். சங்கீதம் 32:8 வசனம். சங்கீதம் 32:8 வசனத்தினுடைய கடைசி பகுதி. உன்மேல் என் கண்ணை வைத்து, தேவன் நாம் ஒவ்வொரு மீதும் அவர் கண்ணை வைத்து, மகனே மகளே உன்னை நான் வழி நடத்துவேன். எப்படி நம்மை வழி நடத்துகிறார்? கர்த்தருடைய கண்கள் நம் மீது பதிக்கப்படுகிறது. நித்தமும் நடத்தும் போது கர்த்தருடைய கண்கள் நம் மீது வைக்கப்படுகிறது. நம் மேல் கர்த்தர் அவருடைய கண்ணை வைத்து நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய கண்களை குறித்து நான் சொல்லட்டுமா?
இவ்வுலகில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் ஒன்று விடாமல் எந்த மூலை முடுக்குகளில் எது நடந்தாலும் அவர் காண்கிற ஒரு தேவன். அவர் காண்கிற ஒரு தேவன். அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. எதையும் யாராலும் மறைக்க முடியாது, மூடி மறைக்க முடியாது. கர்த்தருடைய கண்கள் நம் மேல் நோக்கமாக இருக்கிறது. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உன் கண்களுக்கு முன்பதாக நான் எங்கே ஓடுவேன்? எங்கே ஓடினாலும், எங்கு படுக்கை போட்டாலும் உம்முடைய கண்கள் என்னை காண்கிறது. என்னை வழிநடத்த உம்முடைய கண்கள் என் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12 வசனங்களை தயவு செய்து வாசித்து பாருங்கள். Deuteronomy chapter 32 verse 9 to 12. அந்த வசனங்களில் பக்தனாகிய யாக்கோபனுடைய சரிதையை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் யாக்கோபின் மீது பதிக்கப்பட்டது. கர்த்தர் முதலில் அவனை கண்டுபிடித்தார். முதல்ல கண்டார், அதன் பிறகுதான் நடத்தினார். எந்த சூழ்நிலையில், எந்த நிலைமையில், எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தேவாதி தேவனுடைய கண்கள் அவனை கண்டது. அந்த உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 12வது வசனம் முடிய எந்த காலகட்டத்தில் தேவன் யாக்கோபை கண்டுபிடித்தார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. பக்தனாகிய யாக்கோபனுடைய பெற்றோர்கள் அவனை டோட்டலி கைவிட்டார்கள். அவங்களே சொல்றாங்க, வீட்டு விட்டு ஓடிடு. தாய் தகப்பன் சொல்றாங்க, வீட்டை விட்டு தேசத்தை விட்டு நீ எங்காவது ஓடிடு, போ, ஓடிடு. தாய் தகப்பன் இருந்தும் யாக்கோபுக்கு தாய் தகப்பன் இல்லாதது போல ஒரு நிலைமை. தாய் தகப்பன் இருந்தும் வீடு இருந்தும் ஒரு அனாதை போல வாழ்ந்த ஒரு நிலைமை. தாய் தகப்பன் இருந்தும் வீடு இருந்தும் அண்ணன் இருந்தும் நிர்கதியாக வாழ்ந்த நிலைமை. அவனுடைய சொந்த அண்ணனே யாக்கோபை பகைத்தான், வெறுத்தான், கொன்று போடுவேன் என்று திட்டம் தீட்டுகிறான். பிரியமானவர்களே, பக்தனாகிய யாக்கோபுக்கு ஒருவரும் இல்லை. எசையா தீர்க்கதரிசன புத்தகம் 51ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் அங்கு ஒரு பெண்மணியை குறித்து பார்க்கிறோம். அந்த பெண்மணிக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவள் பிள்ளைகள் ஒருவரும் அவளை நடத்தவில்லை. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஹெல்ப் கிடையாது, சப்போர்ட் கிடையாது. எப்படிங்க இருக்கும்? அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. அந்த பெண்மணியை தூக்கி எடுக்க ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. இந்த சூழ்நிலை தான் பக்தனாகிய யாக்கோபுக்கு. ஒருவரும் இல்லை, தூக்கி எடுக்க ஒருவரும் இல்லை, கை கொடுக்க ஒருவரும் இல்லை. இதை போலதான் யாக்கோபனுடைய ஜீவியம். பிரியமானவர்களே, வேதம் பக்தனாகிய யாக்கோபை குறித்து என்ன சொல்லுகிறது? அவன் ஒரு கூடாரவாசி. வெளி உலகமே தெரியாது, வெளி உலகத்தில் எந்த அனுபவமும் தெரியாது. எப்ப பார்த்தாலும் வீட்டிலே இருப்பான். இப்ப அவங்க அப்பா அம்மா என்ன யோசிக்கணும்? ஐயோ, என் பையன் வீட்டு விட்டு வெளியே போயிட்டான், பரிதாபம். அவனுக்கு வெளி உலகத்தில் அனுபவமே தெரியாது, வீட்டிலேயே சுத்தி சுத்தி வருவானே என்று அவன் மேல பாச வைத்து தேடி இருக்கலாமே, தேடலையே. தாய் தகப்பன் அவனை தேடி ஏதாவது உதவி செய்து இருக்கலாமே, தேடல, உதவி செய்யல, அவனை கண்டுபிடிக்கல.
இப்ப பக்தனாகிய யாக்கோபு எங்க இருக்கிறான் தெரியுமா? யாக்கோபு பாழான நிலத்தில் இருக்கிறான். யாக்கோபு வெறுமையான இடத்தில் இருக்கிறான். இப்ப யாக்கோபு அவாந்தர நிலத்தில் இருக்கிறான். இப்பொழுது யாக்கோபு சுற்றிலும் நரிகள் ஊளையிடுகிறது. வெளி உலகமே தெரியாதவன் நரி ஊளையிடுகிறது எவ்வளவு பயந்து இருப்பான். கம்ஃபர்டபிள் ஜோன்ல வாழ்ந்தவன் எப்ப பார்த்தாலும் அம்மா பின்னால அப்பா பின்னால வீட்டிலே சுத்துறவன் அவாந்தர வெளி, வெறுமையான இடம், பாழான நிலம், நரிகள் ஊளையிடுகிற இடம், அதுல கும் இருட்டு வேற. இப்படிப்பட்ட எல்லாராலும் வெறுக்கக்கூடிய, எல்லாரும் பயப்படக்கூடிய இடத்திலே தான் இப்பொழுது இருக்கிறான் பக்தனாகிய யாக்கோபு. கர்த்தர், மகனே, நீ வெறுமையான நிலத்தில் இருக்கிறாய், பாழான நிலத்தில் இருக்கிறாய், அவாந்தர வெளியில் இருக்கிறாய், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாய், உன்னை சுற்றிலும் மிருகம் ஓலமிடுகிறது, இருட்டாக இருக்கிறது, பயப்படாதே. அவனை தேடி சென்று கண்டுபிடித்தார். எவ்வளவு சந்தோஷம்! கண்டுபிடித்து நடத்தினார். மனிதர்கள் கைவிடப்பட்ட நேரம், குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட நேரம், சமுதாயத்தால் கைவிடப்பட்ட நேரம், தேவன் அவனை கண்டுபிடித்தார். இரவில் தரிசனமானார், கண்டுபிடித்து அவனுக்கு ஆறுதல் அளித்தார், கண்டுபிடித்து யாக்கோபுக்கு ஆலோசனை நடத்தினால் கொடுத்தார். அந்த முழு சரிதையை நான் வாசித்து பார்த்தேன். என்ன ஆச்சரியம்! அவன் வீட்டை விட்டு புறப்படும் போது கோலும் கையுமாக புறப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு, வேதம் பெரிய சேனையோடு வருகிறான். கர்த்தர் பக்தனாகிய யாக்கோபை கண்டுபிடித்து நித்தமும் நடத்தினார். என அன்பானவர்களே, பாவத்தில் இருந்த நம்மை, அக்கிரமத்தில் இருந்த நம்மை, சாபத்தில் இருந்த நம்மை, விக்கிரகத்தில் இருந்த நம்மை, வறுமையில் இருந்த நம்மை, தரித்திரத்தில் இருந்த நம்மை, கடன் பாரத்திலே காணப்பட்ட நம்மை, கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்த நம்மை, குப்பை போன்று, புழுதி போன்று, தாழ்வான புறக்கணிக்கப்பட்ட இடத்தில் இருந்த நம்மை தேவாதி தேவன் கண்டுபிடித்தார். அவர்தான் கண்டுபிடித்தார். நம்மை கண்டுபிடித்தது யார்? நமக்கு ஆறுதல் அளித்தது யார்? வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12வது வசனம், கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, அந்நிய தேவர்கள் அல்ல, அந்நிய வல்லமைகள் அல்ல, வேறு யாரும் அல்ல, கர்த்தர் ஒருவரே. யாக்கோபை நடத்தினார், கண்டுபிடித்தது போல கர்த்தர் ஒருவரே நம்மை கண்டுபிடித்து தூக்கி எடுத்து பரிந்து பேசி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் கண்டுபிடித்தார். இப்பொழுது பரிசுத்தவான்களாகிய பிரபுகள் மத்தியிலே நம்மை உட்கார வைத்திருக்கிறார். அது மட்டுமா, நமக்காக மகிமையான சிங்காசனத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த மகிமையான சிங்காசனத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நித்தமும் நம்மை கண்டுபிடித்து ஆலோசனை கூறி நம்மை நடத்துகிறார். மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். 2, கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறார்? எந்த விதத்திலே நடத்துகிறார்? சங்கீதம் 32:8, நம் மீது கண்ணை வைத்து. தேவ கண்கள் எதை வெளிப்படுத்துகிறது?
தேவ ஞானத்தை சுட்டி காண்பிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 5:6. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 7 கண்களை உடையவராக நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம். 7 கண்கள் உடையவராக. இந்த கண்கள் ஸ்பீக்ஸ் அபவுட் wisdom of God. இந்த கண்கள் wisdom of God, தேவ ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. நம்மை தேவன் நித்தமும் அவர் தெய்வீக ஞானத்தை தந்து நம்மை நடத்துகிறார். நாம் நம்முடைய சொந்த ஞானத்தில் வாழக்கூடாது. அப்படி நம்முடைய சொந்த ஞானத்திலே ஹியூமன் விஸ்டம் அதில் நாம் வாழ்ந்தால் அழிவு வரும். ஹியூமன் விஸ்டம்ல வாழ்ந்தால் நமக்கு ஆபத்து வரும், சிக்கிக்கொள்வோம். உதாரணமாக பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறந்த இயேசுவை வான சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்தே போனார்கள். பாதி வழியிலே திடீர் என்று சொந்த ஞானம் அவர்களுக்கு வந்தது. சொந்த ஞானத்தினாலே அவர்கள் இயேசுவை பார்க்க அரண்மனைக்குள்ளே போனார்கள். என்ன நடந்தது? அவர்களுடைய மனித ஞானத்தினால் அன்றைய நாட்களிலே ஏராளமான ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். பிரியமானவர்களே, மனித ஞானத்தினால் ஆண் பிள்ளைகளை இழக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்லவே, நம்முடைய எண்ணங்கள் அவருடைய எண்ணங்கள் அல்லவே, அவருடைய வழிகள் அவருடைய எண்ணங்கள் அவருடைய நினைவுகள் நாம் நினைப்பதற்கும் நாம் யோசிப்பதற்கும் நம் வழிகளை விட மேன்மையானது, சிறந்தது, அப்பாற்பட்டது. நாம் நம்முடைய இலக்கை அடைய நாம் தேவனுடைய ஞானத்தை பெற வேண்டும். தேவ ஞானத்தை பெறணும். அதை தேவ ஞானத்தை தருகிறார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 9வது வசனம். வயதில் மூத்தவன், எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக ஆபிரகாமுடைய வீட்டிலே இருந்தார் எலியேசர். ஒரு நாள் ஆபிரகாம் அந்த மூத்த ஊழியக்காரன் எலியேசரை அழைத்து ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டான். என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்துட்டு வா போ. புறப்பட்டான். ஒட்டகங்கள் நிறைய கோல்டு சில்வர் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 10 ஒட்டகங்கள். எலியேசர் புறப்படுகிறார். நீண்ட பிரயாண தூரம். ஒரு டவுட் ஒன்று வருது. எங்கு போகணும்? யாரிடத்துல பேசணும்? யாரை தெரிந்தெடுப்பது? தேவ திட்டம் என்ன? ஹைட்டா இருக்கணுமா, குள்ளமா இருக்கணுமா, கருப்பா இருக்கணுமா, ஒயிட்டா இருக்கணுமா? எப்படிப்பட்ட நான் பெண்ணை தெரிந்தெடுப்பது? என்ன செய்வது? எண்ணற்ற பல கேள்விகள், சந்தேகங்கள் வந்தது. இப்போ தேவ ஞானத்தை பெற என்ன செய்தான் தெரியுமா? ஜெபிக்கிறான். தேவ ஞானத்தை பெற ஜெபி. எப்படி பாஸ்டர் சொல்லுவீங்க? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஊருக்கு புறம்பே தண்ணீர் துறவண்டையிலே, தமிழ் திருமறையிலே, ஒட்டகங்களை மடக்கினான். ஆங்கிலத்தில் his camels to kneel down. ஒட்டகங்கள் கூட ஜெபிக்க வைத்தான். ஒட்டகங்களுடன் ஜெபித்தான். என்ன ஆச்சரியம்! ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19 வசனத்தில் வாசிங்க. கர்த்தர் எலியேசரை கரெக்ட் டைரக்ஷன்ல நடத்தினார். கரெக்ட் பிளேஸ்ல கொண்டு போனார். கரெக்ட் பர்சனை சந்திக்க வைத்தார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48வது வசனம். கர்த்தர் என்னை அலைய விடாமல், கர்த்தர் என்னை நேர்வழியாய் நடத்தினார். அவருக்கு நான் தோத்தரிக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அலையாமல் இருக்க, நீங்களும் நாம் சுத்தி சுத்தி தெரியாமல் இருக்க, நாய்ப்படாத பாடாக இருக்க என்ன செய்யணும்? ஜெபிக்கணும்.
ஜெபிக்க ஜெபிக்க தேவ ஞானம் நமக்கு வெளிப்படும். நேர்வழியாய் நடத்தினார். அடுத்ததாக தேவன் நம்மை எப்படி நடத்துகிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 1:14 இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் ஜுவாலை போல இருக்கிறது. இந்த அக்கினி ஜுவாலை எதை குறிக்கிறது? பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. இயேசு பரிசுத்தாவியின் மூலமாக நம்மை வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 23:3 வாசித்து பாருங்கள். பக்தனாகிய தாவீது கூறுவார், என்னை நீதியின் பாதையில் நடத்தினார். நீதியின் பாதை என்பது சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஞானஸ்நானம் என்பது ஒரு தெய்வ நீதி, பரிசுத்த ஆவி என்பது ஒரு தெய்வ நீதி, பரிசுத்தவான்களுடைய கிரியை என்பது ஒரு தெய்வ நீதி. ஒரு காலத்தில் இந்த மனிதன் இல்லாமையிலும் இயலாமையிலும் வாழ்ந்தவன். கௌதாரியை போல காட்டிலே ஒரு குகை விட்டு இன்னொரு குகை, ஒரு மலை விட்டு இன்னொரு மலைக்கு சுற்றி திரிந்தவன். செத்த நாய் என்கிறார், தெல்லு பூச்சி என்கிறார், நான் ஒரு நீசன் என்கிறார். இப்படிப்பட்ட மனிதனை தேவன் கண்டுபிடித்தார். கண்டுபிடித்து என்ன செய்தார்? அவருடைய சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். முதல் அனுபவம். இரண்டாவதாக எப்ரோனிலே அபிஷேகம் பண்ணப்பட்டார். மூன்றாவதாக எருசலேமில் அபிஷேகம் பண்ணப்பட்டார். கர்த்தரின் ஆவியிலே அவன் வளர்ந்தான். கர்த்தருடைய ஆவி அவன் மீது அமர்ந்து இருந்தது. அபிஷேகத்திலே வளர்ச்சி பெற்றபடியினால், அபிஷேகத்தின் மூலமாக தேவன் அவனை வழி நடத்தினபடியினால் அவன் சொல்லுகிறான், என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறீர். சபையில் அனைவரும் எல்லாரும் சொல்லும், கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துகிறார். தெரிந்து கொண்ட நாள் முதற்கொண்டு மகிமையிலே சேர்க்கும் வரை என்னை நடத்துவார். என் சுய ஞானத்தினால் சுய பலத்தினால் நான் மகிமை வரைக்கும் போக முடியாது, தோல்வி அடைவேன், ஆபத்து வரும். தேவரே, உம்முடைய கண்கள் என்னை கண்டது, உம்முடைய கண்கள் என்னை கண்டு தூக்கி எடுத்து, ஆண்டவரே என்னை இப்பொழுதும் துதிக்க வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். 2, அவருடைய கண்கள் நமக்கு ஞானத்தை தருகிறது. தேவ ஞானத்தை தருகிறது. நாம் ஜெபிக்கும் போதெல்லாம், வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் தேவ ஞானத்தினால் நம்மை நடத்துகிறார். 3, ஆண்டவரே, சத்திய ஆவி உங்களிடத்தில் வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவீர் என்று சொல்லுகிறேன். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள் நடத்துவீர் என்று சொல்லி, நான் என் மீது பரிசுத்த ஆவியை ஊற்றும், அனுதினமும் ஊற்றும். பரிசுத்த ஆவியை துணை கொண்டு, ஆண்டவரே, இந்த உலகத்திலே எல்லா உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை ஜெயித்து மகிழ நான் வர எனக்கு உதவி செய்யும். கேட்போமா?